கஸ்தூரி அக்காவுக்கு வளகாப்பு நடத்தி பார்க்கணும்னு ஆசை. ஆனா லவ் மேரேஜ்ங்கிறதுனால அவங்க அப்பா அம்மா வளகாப்பே நடத்த மாட்டாங்க. அந்த சோகத்துல தான் இப்போ அக்கா இருக்காங்க. அப்படியா? ஆமா தேவி, நிறமாசமா இருக்காங்க. மனசுல இப்படி ஒரு வேதனையோட இருந்தா எப்படி ஸ்ட்ராங்கா இருந்து குழந்தைய பெத்துப்பாங்க? ஆமால, ஆக்சுவலி இந்த மாதிரி டைம்ல தான் மனசுல எதையுமே நினைக்காம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லுவாங்க. எஸ், அதனால கஸ்தூரி அக்கா சந்தோஷத்துக்காக நாம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒண்ணு பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? நம்ம ஆபீஸ்ல வச்சு கஸ்தூரி அக்காக்கு வளகாப்பு பண்ண போறோம். அது எப்படி பாசிபிள்? ஜோக் அடிச்சு சிரிச்சதுக்கு அன்னைக்கு விஸ்வா சார் திட்டிட்டு போனாரு. இப்ப வளகாப்பு நடத்துறதுக்கு எப்படி பெர்மிஷன் கொடுப்பாரு? விஸ்வா சார் கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கிக்கிறேன். நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும். விஸ்வா சார் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டா நாங்க எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்றோம். இது போதும். தெரியலையே. அண்ணா சொல்லுங்க மேடம். வளகாப்புக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிக்கோங்க. ஓகே விஜயக்கா, நீங்க கூட போய் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரியா? அப்படியே நம்ம மாடியில டெக்கரேட் பண்றதுக்கும் சொல்லிட்டு வந்துருங்க. சரிமா. சரியா? அக்கா, நீங்களும் மணி அண்ணாவோடவே போயிட்டு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரியா? தேவி, கல்யாணராமன் சார், நீங்க 2 பேருமே மேல டெக்கரேஷன் பண்ணும்போது நீங்க வளகாப்பு பண்றதுக்கான செட்டப் எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. ஓகே துளசி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாம பண்ண போற இந்த வளகாப்பு எக்காரணத்து கொண்டும் முன்கூட்டியே கஸ்தூரி அக்காக்கு தெரியவே கூடாது. சர்ப்ரைஸா இருக்கணும். ஓகேவா? ஓகே. விஸ்வா சார் எங்க போயிட்டாரு? தர்ஷனா. சொல்லுங்க மேடம். ஆபீஸ் ஃபுல்லா விஸ்வா சாரை தேடிட்டேன். சாரை காணோம். எங்க போயிட்டாரு? சார் காலையிலேயே ஒரு மீட்டிங் விஷயமா சீனியர் மேனேஜரை பார்க்க போயிருக்காரு. ஓ அப்படியா? ஆமா மேடம். ஓகே மேடம். இந்த துளசி இதுக்கு கால் பண்றா? என்ன போனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு? ஒருவேளை மீட்டிங்ல பிஸியா இருப்பாரோ? இருக்கலாம். திரும்ப சார் கால் பண்ணுவாரு, அப்போ சொல்லிக்கலாம். அம்மா, என் ஆபீஸ்ல கஸ்தூரி அக்கான்னு சொல்லுவேன்ல,
ரொம்ப சந்தோஷம் துளசி. இப்ப நீ பண்ண போற இந்த வளக்காப்பு கஸ்தூரிக்கு பெரிய வரம்மா. நீ பண்ண, நாங்களும் வரோம். கஸ்தூரிக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நானும் அப்பாவும் சேர்ந்து எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ்மா. துளசி, நீ சொன்ன மாதிரியே வளக்காப்புக்கு 5 விதமான சாப்பாடு பண்ணிடுறேன். அதை தாண்டி வேற ஏதாவது பலகாரம் பண்ணணுமா? ஆமாம்மா, உங்களால இப்போதைக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த பலகாரத்தை செஞ்சிருங்க. மத்ததெல்லாம் கடையில வாங்கிட்டு வந்துருங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட் கஸ்தூரி அக்காவோட ஹஸ்பண்ட வர சொல்லணும். எப்படி? அக்கா, என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? டேட் வைஸ் அனலைஸ் சேர்த்துட்டு இருக்கேன் துளசி. ஓ, அப்படியா? என்னாச்சு துளசி? அர்ஜென்ட்டா ஒரு கால் பண்ணணும்க்கா. இந்த நேரம் பார்த்து என் மொபைல்ல சார்ஜே இல்ல. அதுக்கு எதுக்கு இவ்ளோ ஃபீல் பண்ற? இந்தா, இதுல இருந்து கால் பண்ணி பேசு. தேங்க்ஸ்க்கா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. எங்க வீட்ல கூட யாரும் இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கண்டிப்பா பண்ணிடலாமா. அக்கா, பேசிட்டியா? பேசிட்டேன்க்கா. தேங்க்ஸ்க்கா. சரி துளசி. அதை எல்லாத்தையுமே சீக்கிரமா எடுத்து வச்சிரு. விஜி, இந்தாங்க. இதுல குங்குமம் போட்டுருங்க. நீ தட்டுல எல்லாத்தையும் வச்சுட்டல? சரி, இப்படி வச்சுடு. ஓகே, இந்தாங்க. சரி, போதுமா? தேவி, என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். அப்பா உங்களை வர சொல்லு. நான் மேல போய் கூட்டிட்டு போய் வந்துறவா? கூட்டிட்டு வா. ஓகே சார், நான் போய் கூட்டிட்டு வந்துறேன். சீக்கிரம் கூட்டிட்டு போ. வந்துறேன். சரி. விஜய் ஓகே தானே? ஓகே சார். விஜய், இதை கொடு. இந்த ஃபைனல் டேட்டாஸ் மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. சரி. ஏன்னா இன்னுமா வர்க் முடிக்காம இருக்கீங்க? ஆல்ரெடி முடிச்சாச்சு தேவி. ஆனா துளசி தான் எம்டி கேட்டாருன்னு ரீச் பத்தின டேட்டாவை அனலைஸ்க்கு கேட்டு என்ன விடவே மாட்டேங்கிறா. அப்படியா? சரி சரி, நீங்க பாருங்க. மேல எல்லாம் ஓகேவா? மேல எல்லாமே பக்காவா பண்ணியாச்சு. ஓகேக்கா, வாங்க போலாம். எங்க? மாடிக்கு. ஏய்,
நீ கேட்ட டேட்டாவை இன்னும் முடிக்கவே இல்ல. எம்டிக்கு உடனே கொடுக்கணும்னு நீ தானே சொன்ன. இப்ப மாடிக்கு போலான்னு கூப்பிடுற? அக்கா பார்த்த வரைக்கும் போதும். சிஸ்டத்தை பார்த்து பார்த்து லைட்டா தலை வலிக்குது. வாங்க 5 நிமிஷம் மேல போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகே? அப்படிங்கிற? ஆமாக்கா, வாங்க போலாம். சரி வா, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டே வரலாம். அக்கா அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன தேவி? ஒரு சின்ன சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? அத நீங்களே பாக்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. முதல்ல கண்ணை மூடுங்க. ஏய், எதுக்கு? கண்ணை மூடுங்கன்னு சொல்றேன்ல. இப்ப வாங்க. பாத்து வாங்க. கஸ்தூரி அக்கா, இப்ப கண்ணு திறக்கலாம். என்னக்கா அப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் உங்களுக்காக தான். இன்னைக்கு உங்களுக்கு வளகாப்பு. அக்கா, நீங்க காலையில இருந்து ஏன் சோகமா இருந்தீங்கன்னு போன்ல உங்க ஹஸ்பண்ட் பேசினதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். வளகாப்புங்கிறது நீங்க மட்டும் இல்லக்கா, எல்லா பெண்களும் எதிர்பார்க்கறது தான். அது ஒரு வரம். அந்த வரம் கிடைக்காம வாயும் வயிறுமா நீங்க தவிச்ச தவிப்ப நான் பார்த்தேன்க்கா. அதான் உங்களுக்கு இன்னைக்கு வளகாப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன். அக்கா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம சர்ப்ரைஸ் பண்ணணும் தான் துளசி உங்ககிட்ட எம்டி கொடுத்த ஒர்க்னு சொல்லி இது வரைக்கும் சமாளிச்சிட்டு இருந்தாங்க. அக்கா, உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ். என்னன்னு தானே பாக்குறீங்க? சொல்றேன், அங்க பாருங்க. சூப்பர் துளசி. துளசியோட போன் ரீச் ஆகலன்னு சொல்லி உங்ககிட்ட போன் வாங்கினாங்கல்ல, அது என் நம்பர் எடுக்க தான். உங்ககிட்ட போய் சொல்லி போனை வாங்கி என் நம்பரை எடுத்து துளசி எனக்கு போன் பண்ணாங்க. என்கிட்ட வளகாப்ப பத்தி துளசி சொன்னாங்க. அதை கேட்டதும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. கேட்ட எனக்கே சந்தோஷம்னா வளகாப்பு பண்ணிக்க போற நீ எவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு நினைச்சு பார்த்தேன். உடனே கிளம்பி ஓடி வந்துட்டேன். ஐயோ அக்கா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வளகாப்பு நடக்க போற இந்த நேரத்துல நீங்க இப்படிலாம் அழக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும். அழக்கூடாதுக்கா. அழாதீங்கன்னு சொல்றேன்ல. சரிங்க,
நல்லா சரிங்க. வாங்க போலாம். ம்? வாமா உட்காரு. உட்காருமா. அக்கா, இவங்க என்னோட அம்மா சிவகாமி. வணக்கம் அவர் என் அப்பா பார்த்திபன். வணக்கம் சார். உங்களுக்கு அப்பா அம்மாவா இருந்து பண்ண வேண்டிய வளகாப்ப அவங்க ஸ்தானத்துல இருந்து என்னோட அப்பா அம்மா பண்ணுவாங்க. கலங்காதம்மா, நீயும் எங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான். இனிமே உனக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல நாங்க இருக்கோம். ம்? அழாதம்மா, இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும். வா வாமா. ம், உட்காரு. வாங்க. வாங்க. சிவகாமி. இந்தாம்மா, இந்த மாலை எடுத்துக்கங்க. இந்தாங்க. துளசி, இத வாங்கிக்க. விஜி, நீங்க போய் அந்த 5 வகையான சாதத்தை எல்லாம் ஒரு பவுல்ல போட்டு எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. குழந்தைக்கும் சேர்த்து நீ சாப்பிடணும். போதுமா? கொடுங்க. விஜய் வந்து வாங்கிக்கோ. விஜய், இது புடிமா. நீ எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தையை பெற்று எடுக்கணும், நலமோட வாழணும். விஸ்வா, நீதான்ப்பா வைக்கணும். வாப்பா, வந்து துளசிக்கு வச்சு விடு. வா.